இதுவரையும் வந்து தமிழ் சினிமால எந்த லேடி ஆர்டிஸ்டும் தலையில கட்டி தொங்க விட்டது கிடையாது. நீங்க ஒரு வேளை டூப் போடாம பண்ணிட்டாக்க உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவார்ட்லாம் கிடைக்கல. அதுக்கும் மேல பப்ளிக் கிட்ட இருந்து நான் இப்ப கேள்வி வந்துச்சுல, எப்படி தொங்குனீங்க ஒரு பொண்ணா இருந்து, ஏன் ஒரு பொண்ணா இருந்து அப்படிங்கிற அந்த கேள்வியே சாரியில வேற அது சாரி தெரிய இங்கெல்லாம் கட்டி ஒரு 8 மணி நேரம் நான் தொங்கியிருப்பேன். ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டா இல்லை ஒரு பொண்ணு வந்துட்டு பியூட்டிஷியன் துறையில் போகிறா அப்படின்னா, மச்சான் அவன் கொஞ்சம் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு 4 பேர் குறை சொல்கிறதுனால உண்மையிலே நம்ம மேலே குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்கிற 4 பேருக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இளமையாக இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட அழகாக இருக்கும்போதும் கிடைக்காத பெயரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடித்து அசிங்கமாக இருக்கும்போது கிடச்சிச்சு. ஒரே ஒரு விஷயந்தான், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை. இந்த உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை. எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. வாட் இஸ் ஃபெமினிசம் அக்கார்டிங் டு யூ? ஐயோ, இந்த கேள்விக்கு நான் வரலைங்க. இதெல்லாம் வேணாங்க. இதெல்லாம் ப்ரெஸ் வேற இருக்காங்க. அவங்க தான் ஆக்சுவலாக கேட்க சொன்னது சிம்பிளா. இன்னைக்கு கூட வந்துட்டு மார்ச் 8 எல்லாரும் வந்துட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுனீங்க. ஆனா என்னுடைய பெரிய குறிக்கோள் என்னன்னா, நீங்க மகளிர் தினம் கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க, அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை. மகளிரை கொண்டாடுங்க, அதுவே நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையை நான் பாக்குறேன். அவ்வளவுதான். பெண்கள் வந்து சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சுதந்திரமாக இருக்காங்க, பாதுகாப்பாங்களா இருக்காங்களான்னு உங்களுக்கே தெரியும். எத்தனை வன்கொடுமைகள் டெய்லி நடந்துட்டுருக்கு, நீங்களும் தான் பார்த்துட்ருக்கீங்க, நியூஸ் போட்டுட்டு தான் இருக்கீங்க. பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தணும், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே வேணும். விஜய் சாரோட அரசியல் மூவ் வந்து உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்குல்ல, வரட்டும் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படி இருந்தாலும் அவரோட பேச்சு அவ்வளோ மாறுதல் வேணும். இப்போ வதிக்கு நான் வந்து ஓட்டு போடுவேன்னா, இவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்களா, இவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தராசில் வச்சு யார் குறைவாக தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஓட்டு போடுற ஒரு நிலமையில இருக்கும். ஸோ தப்பே பண்ணாமல் ஒருத்தர் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. எனக்கு தோணுது பர்சனலாக. டாஸ்மாக் பிரச்சனை வந்து இப்போ சமீபத்தில் அண்ணாமலை வந்து கையில் எடுத்திருக்காரு. உங்களுடைய பார்வையில் டாஸ்மாக் எல்லா கட்சி வந்தாலும் சரி, அது எந்த கட்சி இப்போ வரையும் ஆட்சிக்கு வந்திருக்காலும் சரி, முழு பூரண மதுவிலக்கு இதை எல்லாரும் வந்துட்டு ஒரு உறுதிமொழியாக சொல்லி தான் வந்து ஓட்டு வாங்குறாங்க. அதை செயல்படுத்த முடிஞ்சிச்சான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். அதனால் இதை ஒழிக்க முடியுமாங்கிறதே எனக்கு தெரியல. அதுக்காக தான் குறிப்பாக மாற்று அரசியல் வேணும்னே நான் நினைக்கிறேன். அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நருந்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனை, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? என் தமிழ் அன்னைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகாக இருக்கீங்க எல்லாரும். நார்மலாக எங்கேயாவது போகும்போது கிளம்பும்போது அப்படி டக்கு டக்குன்னு நானே ஏதாவது ஒன்று போட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும், என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் நமக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பொண்ணுங்கள்லாம் ஏன் மேக்கப் போடுறீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள்லாம் மேக்கப் போட்டு ஒரு கெட்டப்பாக இருந்தால் தான் நீ செட்டப்பை தேடி போக மாட்டேன். ஸோ அதனாலேயாவது நாங்கள் வந்து மேக்கப் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அதுவும் இன்றைக்கி பியூட்டிஷியன் கிளாஸில் எல்லாரும் வந்துட்டு பெண்களாகவே வந்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. இவெல்லாம் எப்படிடா நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிற விட, நான் நல்லா இருக்கேன்டா, சூப்பராக இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்கள விட, இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். பட் நாம் ஒரு அதிகபட்சமாக பெண்கள் மேலே வைக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு ஜெயிச்சிட்டா இல்லை ஒரு பொண்ணு வந்துட்டு பியூட்டிஷியன் துறையில் போகிறா அப்படின்னா, மச்சான் அவன் கொஞ்சம் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு 4 பேர் குறை சொல்கிறதுனால உண்மையிலே நம்ம மேலே குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்கிற 4 பேருக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த டிக்கெட் வேற ஒருத்தரை பற்றி குறை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவங்களுக்காகலாம் நாம் நம்மளுடைய இலக்குகளை ஒத்தி போடவே கூடாது. 80 வயசுலேயும் அவங்க அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே, மேம் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு இப்போயே 36 வயசாச்சு. வயசை சொல்லிட்டேனே, பரவாயில்ல மேம். மார்ச் 10 வந்துச்சு மேம், 18 வயசாச்சு மேம். இப்போயே எனக்கு கால்லாம் வலிக்குது. பட் இந்த வயசில் நீங்கள் ஆக்டிவாக இவ்வளோ பேருக்கு, அதுவும் அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப டிவைனாக இருக்கீங்க. 100 வயசுலேயும் நீங்கள் இருப்பீங்க. அப்போயே நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போகிறேன், எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறத நான் பார்க்கணும். அதுதான் எனக்கும் பெரிய ஆசையும் கூட.
அண்ட் எனிவேஸ் சஷ்டி போட்டிக் இது நம்மளுடைய ஸ்டாலு. நம்ம இதை எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சீரியல் பண்ணுறேன், நான் மூவிஸ் பண்ணுறேன், என் குடும்பத்துக்கு வருமானம் அதிலிருந்து போதுமானதாக இருக்குது. மனுஷனுக்கு முக்கிய தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். அப்படிப்பட்ட உடை, ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடாதவங்களுக்கு நம்ம எவ்ரி மந்த்து ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சஷ்டி போட்டிக்கு ஓப்பனிங் அன்றைக்கி 100 பேருக்கு வெறும் 10 ரூபாய்க்கு சாரீ கொடுத்தோம். ஸோ அந்த 10 ரூபாயும் ஏன் வாங்கினோன்னா, அவங்ககிட்ட இருந்து சேலை சும்மா வாங்கணும்னு நினைக்க வேணாம், நீங்கள் காசு கொடுத்து தான் அந்த சேலையை வாங்கிக்கிங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோ ப்ராஃபிட்டில் இதிலேருந்து வரக்கூடிய காசு தான் இல்லாத மக்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. இவங்க சொன்னாங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க. கெஸ்ட்லாம் இல்லை, நான் உங்களோட அக்காவா, உங்களோட தங்கச்சியா, நான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கேன், நீ என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களோட ஃப்ரெண்டா, அவ்வளோவே தான். அதுக்காக தான் நான் வந்தேன். சஷ்டி போட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 மந்த்ஸில் நம்ம இதுவரையும் எங்கேயும் போய் ஒரு சின்ன ஸ்டால் கூட போட்டதில்லை. எனக்கு இந்த களம் சரியான களமாக பட்டுச்சு, இங்கே ஸ்டால் போடுங்க, நானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் ஃபோட்டோகிராஃபி என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இலங்கேஸ்வரி மேம் கிட்ட கேட்டப்போ இமிடியட்லி ஷி வாஸ் அக்செப்டட் தட். அதுக்காக பெரிய பெரிய தேங்க்யூ. என்றைக்குமே விமன் ஃபார் உமன் அந்த விஷயத்தை நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணு நிற்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களில் நிறைய பேர் மேக்கப்பில் இருப்பீங்க, நிறைய மாடல்ஸ் கேட்கும்போது என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டால் உண்மையிலே நிறைய டேலண்ட் இருக்குங்க மேம். இன்றைக்கி ஒரு நல்ல பொருளாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு பெரிய ஆளுக்கு மேக்கப் போட்டால் தான் நீங்கள் நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு இந்த ஊர் உலகமும் ஏற்றுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய செலிப்ரிட்டிஸ் கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்ககிட்ட பெய்ட் கொலாபரேஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய அசோசியேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இலங்கேஸ்வரி மேம். இங்கே யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்களோ சொல்லுங்கள், நான் அவங்க கூட ஃப்ரீயாக மேக்கப்புக்கு மாடலாக வரேன். ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை என்னால் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராமில் லயா சசி அஃபீஷியல்ங்கிறது என்னுடைய பேஜ். அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஃபோட்டோகிராஃபர் நான் தான். கண்டிப்பாக, ஏன்னா இவர் என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் என் கூட உறுதுணையாக நின்று இருக்காரு. அப்புறம் இது சஷ்டி போட்டிக்குடைய கூப்பன், இதில் 20% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது. நம்மளுடைய சஷ்டி போட்டிக்கு ஆலப்பாக்கம் மெயின் ரோடில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த கூப்பன் கொடுத்தாக்க நீங்கள் 20% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ண சொல்லி இந்த கூப்பன் கொடுத்துருக்கேன். ஸ்டால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு வேளை குறை இருந்துச்சுன்னா கூட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதை எனக்கு மாற்றிக்கிறதுக்கு உதவும். ஏன்னா வெளியிலேருந்து யார்ட்டையும் கேட்க முடியாது, இங்கே இருக்கிற எல்லாரும் என் அக்கா தங்கச்சியாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம். அதனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். விமன் ஃபார் உமனில் as a woman I will be with you. நான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருப்பேன். ஒரு பைசா வேண்டாம், என்னோட பேஜில் நானே கொலாபரேஷன் போட்டு கொடுக்குறேன். நீங்கள் உண்மையிலேயே டேலண்ட் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய திறமையும் இந்த உலகத்துக்கு தெரியட்டும். ரொம்ப நன்றி அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் தான் கேட்டோம், பட் நீங்கள் நிறையாவே கொடுத்துருக்கீங்க. ஸ்டேடிங் லைக் நீங்கள் மாடலாக வரதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு. தட் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் மாடல்ஸ் எங்கே போய் பார்க்குறது என்ன எதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ உங்களை டேரெக்டாக ரீச் பண்ண. ஸோ அதில் ஆக்சுவலி நான் வந்து சீரியல்லாம் நான் விக் தான் வச்சுருக்கேன். எனக்கு எப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அந்த ஹேர் டூ பண்ணுறதுக்கே கொஞ்சம் பெரிய போராட்டமாக இருக்கும். எனக்கு ஒரு லேடி கெட்ட போட்டு சடையெல்லாம் போட்டு பூ வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு முடியல. பட் இது மூலமாக நான் தீர்த்துப்பேன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். உங்ககிட்ட ஆக்சுவலாக 2 கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்பர் 1, பகாசுரனில் தலையில தொங்க விட்டாங்க இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? தலையில் கட்டி தொங்க விடும்போது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி என்கிட்ட சொன்னாங்க, இதுவரையும் வந்து தமிழ் சினிமாவில் எந்த லேடி ஆர்டிஸ்ட்டும் தலையில் கட்டி தொங்க விட்டது கிடையாது, நீங்கள் ஒரு வேளை டூப் போடாமல் பண்ணிட்டாக்க உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவார்ட்லாம் கிடைக்கல. அதுக்கும் மேலே பப்ளிக்கிட்ட இருந்து நான் இப்போ கேள்வி வந்துச்சு இல்லை, எப்படி தொங்குனீங்க ஒரு பொண்ணாக இருந்து, ஏன் ஒரு பொண்ணாக இருந்து அப்படிங்கிற அந்த கேள்வியே சாரியில் வேறு. அது சாரி தெரிய இங்கெல்லாம் கட்டி ஒரு 8 மணி நேரம் நான் தொங்கியிருப்பேன். ஒரு 25 தடவை என்னை மேலே கீழே கவுத்து தான் பண்ணாங்க. பட் அந்த ரோலுக்காக அவார்டு கிடைக்கலனாலும் அந்த ரோல் மக்கள் மத்தியில் பெருசாக நின்றுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஏன் நெகட்டிவ் ரோலில் போய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெகட்டிவாக பண்ணாலும் எனக்கு தெரியும், நான் ரியல் லைஃப் ஹீரோயின் தான், நான் அப்படி தான் நிறையா விஷயங்களை பண்ணுறேன். ஃபிலிமில் நான் நெகட்டிவாக இருக்கிறது விஷயம் கிடையாது. நேரில் என் மனசில் எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் பி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோடு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயமும், இந்த அழகுன்னு சொல்கிறோம்ல, இந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளில் நிறைய பேருக்கு அந்த கூட ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நான் கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும், என் முடி கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும், என் தோல் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எல்லாரும் நினைக்கிறது இதுதானே. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பை 4 பங்காக பிரிச்சோன்னா முதல் பகுதி கால் பகுதி, அதனால தான் அதுக்கு பேரு கால்.
அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முட்டி. கீழே விழுந்தோன்னா முதல்ல முட்டுறது முட்டி தான், அதனால தான் அதற்கு பேர் முட்டி. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயிறு. வரக்கூடிய உணவு வா இங்கே கொஞ்ச நேரம் இரு, அவ்வளோதான், அதனால தான் அதற்கு பேர் வயிறு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி கழுத்து. இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு, அதனால தான் அதற்கு பேர் கழுத்து. அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முடி. இத்தோட ஒன்றுமே இல்லை, நீ முடின்னு கடவுள் நம்மளை கச்சிதமாக தான் படைச்சு வச்சிருக்காரு. நாம தான் கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் கேன்சர் அவேர்னஸ்க்காக நான் மொட்டை எடுத்துட்டு என்னோட முடியை கொண்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து விக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்போ நான் ஒரு பெரிய சேனலில் ஒரு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இளமையாக இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட அழகாக இருக்கும்போதும் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடித்து அசிங்கமாக இருக்கும்போது கிடச்சிச்சு. ஒரே ஒரு விஷயந்தான், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை. இந்த உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை. எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ இதை பெருசாக ஆழமாக நம்புங்க. நீங்கள் என்றைக்குமே அழகு தான், அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் நினச்சிட்டாலே போதும். சாரி நிறைய பேசுகிறேன். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக அங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டே வந்திருக்கு உங்ககிட்ட பர்டிகுலராக இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு. வாட் எவர் யூ ஃபீல் யூ கேன் ஆன்சர். வாட் இஸ் ஃபெமினிசம் அக்கார்டிங் டு யூ? ஐயோ இந்த கேள்விக்கு நான் வரலைங்க, இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் ப்ரெஸ் வேற இருக்காங்க, அவங்க தான் ஆக்சுவலாக கேட்க சொன்னது. அதனால தான் இல்லை இந்த கேள்வியெல்லாம் இங்கேருந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதில் நிறைய தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் எனக்கே இருக்கு, தெரியாமல் நான் வந்து பதில் சொல்கிறது ரொம்ப பெரிய. இன் ஜெனரல் ஃபெமினிசம் அப்படின்றது இல்லை, பெண்மை போற்றப்பட வேண்டும், சிம்பிளாக. இன்னைக்கு கூட வந்துட்டு மார்ச் 8 எல்லாரும் வந்துட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுனீங்க. ஆனால் என்னுடைய பெரிய குறிக்கோள் என்னன்னா, நீங்கள் மகளிர் தினம் கொண்டாடுங்க, கொண்டாடாமல் போங்க, அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை. மகளிரை கொண்டாடுங்க, அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, வண்டர்ஃபுல் ஸ்பீச், ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ். Thank you, ma'am, once again.